மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ப்ரீமெச்சுவர் இஜக்குலேஷன் அல்லது விந்து முந்துதலை பற்றி, சிகிச்சை முறைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் சொன்னேன், சாதாரணமாக நாங்கள் ABCDEF என்று சொல்லி அவற்றை பிரிக்கலாம் என்று சொல்லி. ஏ எனப்படுவது என்ன? abstinence from alcohol and cigarette and smoking. பி என்று சொல்லப்படுகிறது மெயின்டைன் த BMI என்று சொல்லுவோம். அதாவது BMIயை நாங்கள் எப்பொழுதும் 24.9 நாங்கள் தயார்படுத்தி கொண்டு வைத்திருக்க வேண்டும். மூன்றாவதாக எங்களுடைய கண்ட்ரோல் ஆஃப், அதாவது கட்டுப்பாட்டு, டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், உயர் குருதி அமுக்கம், இரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ராலின் அளவு நீங்கள் அவற்றை கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும். டி என்று சொல்லுகின்ற போது முக்கியமாக டயட் எனப்படுவது முக்கியமானது. எனவே நீங்கள் பார்த்தால் பலதரப்பட்ட உணவுகள் இந்த ஆண்களினுடைய வீரியத்தை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பல உணவு, அதாவது எங்களுடைய ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த மட்டிலே இப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் எல்லாம் மிக மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் பல இடங்களிலே நீங்கள் பார்க்க போனால் பல நிகழ்ச்சிகள் கூட இந்த எங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து கொண்டிருக்கின்றது. பல உணவுகளை பற்றி எல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் ஒன்றிலுமே 100% முடிவு எங்களுக்கு எட்டப்படவில்லை. அதாவது நாங்கள் எப்போதுமே எங்களுடைய மருத்துவத்திலே, ஆங்கில மருத்துவத்திலே, வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட்லே நாங்கள் என்ன செய்வதென்றால், எப்போதுமே ஒன்றை நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் அதற்கு ஆணித்தரமான ஒரு ஆராய்ச்சி முடிவு எங்களுக்கு தேவை. அப்படி இல்லாமல் ஏனோ தானோ என்று சொல்லப்படுவதை நாங்கள் ஒருபோதுமே நாங்கள் அதை மற்ற நோயாளிகளுக்கு சொல்லுவதும் இல்லை, ஆனால் அதை பாரம் எடுப்பதும் இல்லை என்றபடியினாலே பல உணவுகள். ஆனால் உண்மையாக ஒவ்வொருவரும் இந்த டி என்று சொல்லப்படுற டயட், முக்கியமாக உணவுகளை, அதாவது உணவுகள் என்று சொல்லப்படுகின்ற போது பல வகைகளையும் பச்சை காய்கறி மரக்கறி வகைகளை தங்களுடைய உணவிலே சேர்த்து கொள்வது மிகவும் முக்கியம். எனவே ஒவ்வொரு சாப்பாட்டுக்கு பிற்பாடும் ஒரு பழத்தை எடுப்பது மிகவும் முக்கியம். எங்களை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே சாதாரணமாக வாழைப்பழம், பப்பாசி பழம் அல்லது மாம்பழம் அல்லது பலாப்பழம், இவைதான் முக்கனிகள் என்று சொல்லப்படுகிற இவைதான் எங்களுக்கு இலவிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றிலே கூட மிக உன்னதமான சத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. நோயிலே இருந்து பாதுகாக்கக்கூடிய, நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு தரக்கூடிய விட்டமின் சி சத்துக்கள் எல்லாம் இந்த பழ வகைகளில் நிறைந்து கிடக்கின்றது. என்றபடியான ஒவ்வொரு உணவுக்கு பிற்பாடும் ஒரு பழ வகைகளை நாங்கள் எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். இரண்டாவதாக இந்த பச்சை காய்கறி வகைகள் என்று சொல்லுகின்ற போது கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, முக்கியமாக வெள்ளாரை கீரை. உங்களுக்கு தெரியும், வெள்ளாரையில் மிகவும் அதிகளவான இரும்பு சத்து இருக்கின்றது. இவற்றை கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே கூடுதலான அளவு ஒவ்வொரு நாளும் உணவிலே ஒரு பச்சை இலை கறியை, அது பச்சை ஒரு கிரீனி வெஜிடபிள்ஸ் என்று சொல்லுவோம், பச்சை ஒரு மரக்கறியை நாங்கள், அது கீரையாக இருக்கலாம், பொன்னாங்கானி கீரையாக இருக்கலாம், என்ன கீரையாக இருக்கலாம், அதற்கு வெள்ளாரையாக இருக்கலாம், கட்டாயமாக எங்கள் உணவிலே வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். உண்மையாக நாங்கள் இந்த கடைகளிலே உணவுகளை வாங்குகின்ற போது கட்டாயமாக ஒரு பச்சை ஒன்று இருக்கும், பச்சையாக இருக்கின்ற ஒரு கீரையோ அல்ல ஏதாவது ஒன்று இருக்கும். அதே போல தான் எங்களுடைய உணவுகளை நாங்கள் வீடுகளில் சமைக்கின்ற உணவுகளிலே கொஞ்சம் அது குறைவாகத்தான் இருக்கின்றது. எனவே கட்டாயமாக இந்த பச்சை கிரீனி வெஜிடபிள்ஸ் கட்டாயமாக எங்களுடைய உணவிலே கட்டாயமாக சேர்க்கப்பட வேண்டும். இது மிக மிக முக்கியமானது. அதே நேரத்தில் பல வகைகள் என்று சொல்லுகின்ற போது மாதுளம்பழம், அதை பற்றி பல பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் முதல்ல சொன்னது போல எங்களுக்கு ஒரு விதமான ஆராய்ச்சி முடிவுகளும் கிடையாது. என்றபடியினாலே ஒரு ஆணுக்கு ஏதாவது ஒரு பழத்தையோ ஏதாவது ஒரு உணவையை சாப்பிடுகின்ற போது இந்த செக்ஷுவல் ஃபீலிங், அதாவது ஆண்மை உணர்ச்சி அதிகரிக்கின்றது என்று சொன்னால் நல்ல, அதை அப்படியே தொடருங்கள். எனவே நாங்கள் சொல்லுவது இவர் சொல்வது என்று பற்றி நீங்கள் கேட்க வேண்டிய தேவையில்லை. அதாவது அன்று பகல் நான் மாதுளம்பழத்தை சாப்பிட்டேன், இரவு மனைவியுடன் என்னாலே நல்லாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது, செக்ஷுவல் லைஃப் நல்லாக இருக்கிறது இரவில் என்று சொன்னால் நீங்கள் அந்த பழத்தை நீங்கள் தொடர்ந்து சாப்பிடலாம். அதை விட்டு போட்டு அவர் சொல்லுகிறார் இவர் சொல்லுறது ஆராய்ச்சி முடிவுகள் என்பது மிக முக்கியமானது. எனவே சாதாரணமாக நான் முதல்ல சொன்னது போல எங்களுடைய செக்ஷுவல் லைஃபுக்கு வெஜிடபிள்ஸ், அதாவது பழங்களும் மரக்கறிகளும் மிக மிக முக்கியமானவை. எனவே இவற்றை நீங்கள்
கண்டுகொள்ள வேண்டும். எனவே கேங்கூன் எனப்படுகின்ற ஒரு கீரை வகை இருக்கின்றது எங்களுடைய நாட்டிலே. அவை கூட மிகுந்த ஒரு பலன் அளிக்கக்கூடிய கீரை வகைகளாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு தெரியும், பழைய காலங்களிலே இப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், எங்களுடைய பலதரப்பட்ட புதிதாக வந்த இது தொடர்பான ஆராய்ச்சியுரிய புத்தகங்களை பார்க்கின்ற போது உண்மையாக இதற்கு உலக ஆழமாக இருந்தாலும் 1998 ஆண்டுக்கு பிற்பாடு தான் ஏறக்குறைய ஒரு 20-30 வருஷங்களாகத்தான் இதை பற்றி ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றது. முக்கிய காரணம் என்ன, முந்தைய இருந்த ஆண்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அவர்கள் எங்களை மாறி ஃபாஸ்ட் ஃபுட்டோ அல்லது ஒரு சிக்கன் ஃப்ரைடோ, சிக்கன் மட்டன் ஃப்ரைடோ அல்லது பீஃப் ஃப்ரைடோ அல்லது எல்லாம் பொரிச்ச உணவுகளை அவர்கள் சாப்பிடவில்லை. தனியாக தங்களுடைய தோட்டத்திலே விளைந்த பச்சை காய்கறி வகைகள், இலை வகைகள், குலைகள், அதே நேரத்திலே இந்த பழங்களை அவர்கள் உண்டாகும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு மிரக்கல் ஞாபகம் வருகிறது, முருங்கை இலை. முருங்கை இலையை பற்றி பலதரப்பட்ட தமிழ் படங்கள் கூட வந்திருக்கிறது. முந்தானை முடிச்சு ஒன்று படத்திலே கூட இந்த முருங்கை இலையை பற்றி, முருங்கைக்காயை பற்றி கதைப்பார்கள். ஆனால் இதற்கான முருங்கை இலையிலே முக்கியமாக நல்லாக இரும்பு சத்து இருக்கிறது. என்றபடியாலே தான் நாங்கள் சிறுவர்களுக்கு அவருடைய வயது 6 மாதத்திலே இருந்து சிறுவர்களுக்கு நாங்கள் இந்த சப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் என்று சொல்லுவோம். அதாவது பிள்ளைகளுக்கு உணவுகளை கொடுக்க ஆரம்பிக்கின்ற போது கட்டாயமாக அவர்களை உணவிலே இந்த முருங்கை கீரைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அந்த முருங்கை இலையை கூட வச்சு அந்த பிள்ளைகள் உணவை சமைக்க வேண்டும் என்று சொல்லுவோம். எனவே முருங்கை இலை என்பது மிகவும் ஒரு நல்ல ஒரு உணவுப் பொருள். அதிலே கூட இந்த முருங்கைக்காய், முருங்கை இலையிலே கூட பலதரப்பட்ட செக்ஷுவல் ஃபீலிங்ஸை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் இருப்பதாக பலவே சொல்லி இருக்கின்றார்கள். நான் முதலிலே சொன்னது போல எங்களுக்கு ஆராய்ச்சி முடிவுகள் ஒன்றுமே இல்லை. எனவே நீங்கள் கூட இந்த முருங்கை இலையை கூட உங்கள் உணவிலே அன்றாடம் நீங்கள் சேர்த்துக்கொள்வது மிகுந்த நல்லது. அது இரும்பு சத்து, அது பிள்ளைகளுக்கும் மிக மிக நல்லது. என்றால் இரும்பு சத்துள்ள உணவுகள் மிகவும் கூடுதலாக, இரும்பு சத்து கூடுதலாக இந்த முருங்கை இலை, அது மட்டும் எங்களுக்கு தெரியும், முருங்கை இலையிலே இருக்கிறது. முருங்கைக்காய் முருங்கை இலையிலே இருக்கிறது. இது மிகவும் ஒரு உன்னதமான ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த பழைய காலங்களில் தாங்கள் உணவிலே அவர்கள் பெரிய பெரிய பொருட்களையோ பெரிய பெரிய விலை கூடிய இறைச்சிகளையோ முட்டைகளையும் சேர்த்துக் கொள்ளவில்லை. இந்த பச்சை காய்கறி வகைகளையும் பழங்களையும் சேர்த்துக் கொண்டபடியானால் அந்த பழைய வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு விதமான நோயும் கிடையாது. அதே நேரத்தில் செக்ஷுவல் லைஃப் சில இடங்களில் 10-15 பிள்ளைகள் கூட இருக்கிறார்கள். ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக இருந்து சாகு மட்டும் கணவனும் மனைவி மிகுந்த சந்தோஷத்துடன் தான் நிறந்ததை நான் கண்கூடாக கண்டேன். எனவே இது முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த டி என்பது மிகவும் முக்கியம், டயட். எனவே இன்றையிலிருந்து இந்த பிரச்சனை இருக்கிறவர்கள், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மனைவிமார் அல்லது பெண் துணைகள் என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய கணவருக்கோ அல்லது ஆண் துணைக்கோ நீங்கள் என்ன செய்யலாம், கட்டாயமாக ஒவ்வொரு நாள் உணவிலும் இந்த பச்சை, ஒவ்வொரு நேர உணவிலும் 3 டயட்லையும் இருக்க வேண்டும். நன்றாக ஒரு அளவு ஒரு 100 கிராமாவது ஒரு பச்சை இலை குலைகளை நீங்கள் சேர்ப்பீர்களாக இருந்தால் நல்லது. அதே நேரத்தில் சாப்பாட்டுக்கு ஏதோ ஒரு பழத்தை, உங்களுக்கு கிடைக்கின்ற பழத்தை சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் அதில் லைக் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தலாம். அதே நேரத்தில் பெல் சாயினை, மணி சாயினை அமர்த்தி நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மேலதிக விவரங்கள் தேவையாக இருந்தால் 0094 777 35 62 45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கு இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.